வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் கேம் ஓவரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆக்சுவலா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் கப், அதுவும் பார்த்துருவோம். அதே மாதிரி இப்போ ஓடிஐ ஸ்குவாட் விட்டுருக்காங்க நியூசிலாந்து சீரிஸ்க்கு, தலைவனை ட்ராப் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பார்த்துருவோம். இந்தியன் T20 ஸ்குவாட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்த பிளேயர் வந்து நம்மளோட டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில். அவர் சுப்மன் கில்ல வந்து உள்ள எடுத்து வந்தது மட்டும் இல்லாம ஆக்சுவலி அவரோட T20 ரெக்கார்ட் பேஸ் பண்ணியோ இல்ல ரீசெண்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணியோ T20 ஃபார்ம் பேஸ் பண்ணியோ அவர் உள்ள வரல. அவர் வந்து மற்ற ஃபார்மேட்ல அவர் ஒரு கேப்டன். அதனால இந்த ஃபார்மேட்லயும் சூரியகுமார் யாதவ் இந்த T20 வேர்ல்ட் கப் அப்புறம் கேப்டனா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ல அவரை கேப்டனா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனா அதுக்கு பலிகடாவா கொடுத்தது நமக்கு செட் ஆகி இருந்த ஓப்பனிங் காம்பினேஷன் விச் இஸ் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன். செட் ஆகி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததை சஞ்சு சாம்சனை பிரிச்சு தூக்கி கீழே போட்டு ஆட வச்சு கீழே அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பேரை அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிளேயிங் லெவன் ஜிதேஷ் உள்ள எடுத்து வந்து தேர் வர் டூ மெனி காம்பினேஷன்ஸ் தட் வர் ட்ரைட். அண்ட் சஞ்சு ஃபைல போடும்போது ரிங்கும் வெளிய போனாரு. ஆமா, இப்போ ஃபைனலா பழைய காம்பினேஷனுக்கே வந்துட்டாங்க. அடி வாங்கினதுனாலையும் வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை சோசியல் மீடியா பிரஸ் மீடியா எல்லாத்துலேயும் பேக்லாஸ் வந்தனாலையான்னு தெரியல. பட் எனிவே நியாயமான செலக்ஷன் அண்ட் டீமுக்கு டிசர்விங்கான செலக்ஷன் வந்து இதுல யாரும் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. தெரியல, மேபி எக்ஸ்ட்ராவா ஜெய்ஸ்வால் எடுத்துருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி யாரும் மிஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆமா, கரெக்டாக எடுத்துருக்காங்க. பயாஸ்லாம் இல்லாமல் அவர் வந்துட்டு பார்ஷியாலிட்டி, பயாஸ், ஃபேவரட்டிசம் அண்ட் வந்து அன்டிசர்விங் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இதை நம்மளை யாராலையும் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. ஆல் ஆர் டிசர்விங் அண்ட் ரைட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஸ்குவாடு டிஃபெண்ட் பண்ணட்டும் கப்பை அப்படின்னு சொல்லி மீதி டீம்ஸுமே ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா டீம்ஸுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே பார்க்கும்போது உனக்கு பயாஸ்டாவோ இல்லை ஒரு ஃபேமிலியே இல்லை இவரெல்லாம் இதுக்கு இன்னும் வச்சு கட்டி நழுவுறாங்கன்ற மாதிரிலாம் அவங்க யாரும் எடுக்கல. எல்லாருமே சூப்பராக தான் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி காம்படிட்டிவ், அது ஒன்றும் டவுட் கிடையாது. இப்ப நம்ம எனக்கு பிடிச்ச ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்குவாட் ரொம்ப கன் ஸ்குவாடா நான் ஃபீல் பண்ணேன். ப்ரூக்க கேப்டனா போட்டு எடுத்திருந்தாங்க. ஆமா, இன்ஃபேக்ட் அதுலயே இப்ப நம்ம சுட்டி குழந்தை இருக்காரு, நடுவில் ஆக்சுவலா அவுட் ஆஃப் ஸ்டார்ட்ஸா இருந்தாரு, திருப்பி உள்ள வந்துட்டாரு. அவரு ஓவர்டன், நம்ம சிஎஸ்கே பிளேயர் ஓவர்டன் உள்ள வந்திருக்காரு. ஓவர்டன் ஆடுறாரு. ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல வந்து எல்லிஸும் மேத்யூ ஷாட்டும் உள்ள வந்திருக்காங்க, சிஎஸ்கே பிளேயர்ஸ். ஆமா, அப்படிங்க ஷாட்டும் எல்லிஸும் பிளேயிங் லெவலில் ஆடுறதுக்கே 90 எல்லிஸ் கன்ஃபார்மாக ஆடுவார். ஷாட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஆடுறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரும் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் பவுலிங் ஒரு 3 ஓவர் வரைக்கும் ஈஸியாக தள்ளுறாரு. ஆக்சுவலி சூப்பர் வேரியேஷன்லாம் வச்சிருக்காரு. அவர் கையை சுற்றி பயங்கரமாக போட்டுரு. அது மேக்ஸ்வெல் மாதிரி. மேக்ஸ்வெல் பார்த்தோன்னா பேட்டிங் ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, பவுலிங் 3 overs ஃபார் 18 போட்டுருவாரு கரெக்டாக. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 3 சீசன் அவர் நல்ல பவுலராக தான் இருந்தார். அவர் பேட்டிங் பண்ணல, பவுலிங் தான் ஒரு 3 ஓவர் தள்ளுறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக தான் யூஸ் பண்ணாங்க எல்லாரும். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இப்போ ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேயர்ஸ், மோஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் இன் IPL. ஆமா, இன்ஃபேக்ட் கிளென் மேக்ஸ்வெல் IPL இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொன்னவர், ஆனா ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல இருக்காரு. ஆக்சுவலா கமின்ஸ் வந்து ஆஷஸ் ஆடவே இல்லை, ஒரு மேட்ச் ஆடினாரு, அதுக்கப்புறம் திருப்பி இன்ஜுரி போயிட்டாரு. T20 வேர்ல்ட் கப்ல அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா செலக்டர் ஜார்ஜ் பெய்லி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் T20 வேர்ல்ட் கப்ல தான் அவரை இல்ல செகண்ட் ஹாஃப்ல தான் ஆடவே முடியும் அவரால. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கன்ஃபார்மா ஆட மாட்டாரு. we are expecting him to be fit for second half அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேசல்வுட் அண்ட் டிம் டேவிட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏன்னா அவங்களும் இப்போ டிம் டேவிட் BBL இன்ஜுரி ஆயிட்டாரு, ஹேசல்வுட்டும் ஆஷஸ்லேருந்தே இன்ஜுரி அப்படிங்கும்போது ஹேசல்வுட்டும் டிம் டேவிடும் வந்துருவாங்களாமா. கமின்ஸ் மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆர் ஆஃப்டர் மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல தான் வருவாராம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவர் எதுக்கு அந்த ஒரு மேட்ச் ஆட வச்சாங்கன்னு எனக்கு இப்போ தெரியல. மேபி அவர் அந்த ஒரு மேட்ச் ஆடலாம்னா ஒரு T20 வேர்ல்ட் கப்புக்காவது ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே ரெடி ஆகி வந்திருப்பாரு. அது அவரோட விஷா கூட இருந்திருக்கலாம். ஆஷஸ்ல இங்கிலாந்து அகைன்ஸ்டா வின் பண்ண கேப்டன் அவர் பேர் போட்டுக்கணும்னு. எல்லாமே நல்லா தான் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி காம்படிட்டிவ் தான் நான் நினைக்கிறேன். ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏன்னா ஒன் ஆஃப் த மேட்சஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு போக போக ஆஃப்டர் தி செகண்ட் ரவுண்ட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி குட். அதுல இருந்து நல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஆஷஸ் வந்து எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆஸ்திரேலியா வந்துட்டு தக்க வச்சுக்கிட்டாங்க. இங்கிலாந்தோட ரெக்கார்ட் இனியே ஆஸ்திரேலியால டெஸ்ட் வைஸ் எப்படி இருந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களே அவங்க தலையில மண்ணள்ளி போட்டாங்கன்னு சொல்லுவேன். சொல்லிட்டு பிளான் இல்லாம அடி பேஸ்பால் ஆடணும்னு நினைக்கிற கான்செப்ட் கரெக்டு. அதை ஒரு மெத்தட் டு மேட்னஸ் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஆடினதுனால வந்த வினை. இல்ல, நானும் அதை பத்தி பேசல. நான் ஆஸ்திரேலியா அவங்க தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றேன். எந்த விஷயத்துல அப்படின்னா MCG பிரிச்சு ப்ரிப்பேர் பண்ண விஷயத்துல கடைசி இங்கிலாண்டை போட்டு தள்ளணும்ன்றத பார்த்துட்டு கடைசியில அவங்க பேட்ஸ்மேனாலே அதை ஆட முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தரோட நம்ம இதுக்கு முன்னாடி பேசினது மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் பேக் ஃபயர் இருக்கு. ஹோம் டர்ஃப்லயே பிட்ச் டாக்டரிங் பேக் ஃபயர் ஆகும்ன்றது எட்டனதர் எக்ஸாம்பிள்.
அவங்களோட லெஜெண்ட்ஸே அதை திட்டுறாங்க. ஆமா ஆமா கிளென் மெக்ராத்துக்கு தாண்டி ஐசிசி எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஸ் லெஜெண்டே கிடையாது. உனக்கு இந்தியா பிச் டாக்டரிங் பத்தி எல்லாரும் பேசுறோம். அதுக்கு ஐசிசி உள்ள வந்து டிமெரிட் பாயிண்ட்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கு ஐசிசியே உள்ள வந்து டிமெரிட் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கான். அந்த லெவலுக்கு இவனுங்க பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ பிச் ஆக்சுவலா நல்லா ஆனதே வந்து அந்த 4th இன்னிங்ஸ்ல தான் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டானுங்க. அதுக்கே 6 விக்கெட் போயிருக்கு. வாஜா வேற ஏதோ ரிட்டையர்மெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காராமா. இல்ல அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலன்னா அடுத்த சீரிஸ்ல அவரை தூக்கிருப்பாங்க. அவர் 39 வயசு ஆகுது. இதுக்கு மேல அவரை வச்சுக்கிறது அவங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஆப்ஷனே கிடையாது. அவருக்கு ஃபார்முமே ரொம்ப டிப் ஆயிடுச்சு. டிப் ஆயிடுச்சு. இந்த சீரிஸ்ல ஒரு அந்த 80 ஏதோ நடிச்சாரு. அது நல்லா அடிச்சாரு. அது தவிர எனக்கு தெரிஞ்ச அவர் பெருசா ஆடல இந்த சீரிஸ்லயும். இன்னைக்கு நியூசிலாந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓடிஐக்கு. அதில் தலைவர் ருத்துவை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆமாம். சரி ஓகே, ஸ்ரேயஸ் உள்ள வந்துட்டாருங்கும்போது ருத்து வெளியே போயிட்டு, நீ போன ஸ்குவாடும் இந்த ஸ்குவாடும் கம்பேர் பண்ணனா ஸ்ரேயஸ் உள்ள வந்துட்டு ருத்து வெளியே போயிருக்காரு, சிராஜ் உள்ள வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கில் உள்ள வந்திருக்காரு. உனக்கு நீ இங்கே எங்கே கொஸ்டின் வருதுன்னா, இப்போ உனக்கு பேக்கப் நம்பர் 4 பண்ணிட்டு தான் நீ சொல்கிற. அப்போ நீ அவர் தானே போன சீரீஸில் உள்ளுக்குள்ள எல்லா மேட்ச்லையும் ஆடி இருக்கணும். அவருக்கு கேம் டைமே தரல. ருத்துவை நீ உள்ளுக்குள்ள இப்போ எதுக்கு ஆடின, அவர் இப்போ எதுக்கு வெளியே கொண்டு போகிற அப்படின்ற கொஸ்டின் வருது. ஏன்னா இவனுக்கு எப்படி சொல்லுவானுங்கன்னா, என்னோட ப்ரிஃபர்டு பேக்கப் பண்ணிட்டுமானுங்க, அதே மாதிரி 2 விக்கெட் கீப்பர் ஸ்குவாடில் இருக்கணும், அந்த ஆப்ஷனும் பண்ணிட்டு கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவரை நீ ஆடிட்டு ருத்துவெல்லாம் பெஞ்ச் பண்ணியிருக்கணும். கரெக்ட். அங்கே தான் இங்கே கேள்வி வருது. ஏன்னா உனக்கு பண்ணிட்டு ஸ்மார்ட்டு விஜய் எஸ்ஆர்எல்லாம் வந்து ஹாரண்டஸ் ஃபார்மில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயரோட அவைலபிலிட்டியை பார்த்தா சப்ஜெக்ட் ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் தான். ஸோ ஒருவேளை ஸ்ரேயஸ் ஐயர் பிக் ஆகல அப்படின்னா ருத்ராஜ் தான் உள்ள எடுத்துருவோம். ஆனா அவர் வந்து உள்ள ஆடுவாரா, வெளியே போறதுன்றது ருத்துக்கு எந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்? அதான் வந்தா டைரக்டா பிளேயிங் அவன், இல்லனா அவுட் ஆஃப் 15 மெம்பர் ஸ்குவாட். எஸ்பெஷலி இப்போதான் செஞ்சுரி அடிச்சாரு அவர், விராட் கோலியும் சேர்ந்துக்கிட்டு. அப்படிங்கும்போது இதுதான் ஐடியாலஜி. எனக்கு தெரியல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா ஆடினார் கூடி மேட்ச். அவரை பேக் பண்றதுக்காக கூட ருத்துராஜை வெளியே வச்சிருக்கலாம் போகுது. ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ருத்துராஜை விட கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற கிரிக்கெட்டரா தான் நான் பார்க்குறேன். அவர் தான் பேக்கப் ஓப்பனர். பட் உனக்கு எப்படி இருந்தாலும் 4ல அவர் கன்ஃபார்மாக ஆடுறதுக்கு வாய்ப்பில்லை, ஆட மாட்டார். பேக்கப் தான். இதில் நீ தூக்கிட்டு லைக் ஒன்று பண்டோட பிளேஸில் கெய்க்வாட் இருந்துருங்கடா. இல்லையா இந்த என்கேஆர் ஆர் அந்த ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்காங்க வாஷிங்டன், இதில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக வந்துட்டு கெய்க்வாட் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆக்சுவலா அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ்ல இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரிஸ்ல ஜடேஜா இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ்ல இருக்காரு. அடுத்த சீரிஸ்ல வேற யாராவது கூட அவங்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு டைம். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு செப்டம்பர் அக்டோபர் டைம்ல இதை ஃபைனலைஸ் பண்ணி இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் மாதிரி கடைசியில வந்துட்டு டிசைவிங் பிளேயர்ஸ் எடுப்பாங்கன்னு நம்புவோமாக அப்படின்னு. ஆமா, இன்ஃபேக்ட் கௌதம் கம்பீர் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலியே எப்படா வெளியே எடுக்கலாம் தான் பாக்குறாரோன்னு எனக்கு தோணுது. ஆனா அவங்க அதுக்கு இடம் கொடுக்காம பேக் டு பேக் மேன் ஆஃப் தி சீரிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. வந்துட்டு அவங்க உள்ளுக்குள்ள எடுத்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வெளியே தள்ளிடலான்ற மாதிரி இருக்கு. அதனால தான் அவங்க விஜய் எஸ்ஆர்ஐல இருந்து எல்லாமே ஆடி ஓடிஐலயும் செமையா ஆடிட்டு இருக்காங்க. அதுல சப்போஸ் யாராவது ஃபார்ம் அவுட் ஆனாங்கன்னா ஆப்வியஸ்லி அவர் வெளியே தள்ளிடுவாரு. தள்ளிட்டு ஸ்ரேயஸ் கெய்க்வாட் எல்லாருமே உள்ள வந்து ஆடிடுவாங்க. அதுல ஒன்றும் டவுட் இல்ல. யோசிச்சு பாரு, அவனுக்கு அந்த அளவுக்கு பிரஷர்ல இருக்கிற 2 பிளேயர் லெஜெண்ட்ஸ் எங்க ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா சீரிஸ்ல மேன் ஆஃப் தி சீரிஸ் யாரு? ரோஹித் சர்மா. சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல யாரு? விராட் கோலி. விஜய் எஸ்ஆர்ஐலயும் வந்து செஞ்சுரி போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். ஆமா, அவங்க கிளம்புற ஐடியா இல்ல. நீ அவங்க கிளம்ப முடியாது, வெளியே அனுப்ப, அவ்வளவுதான், நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்க ஃபிட்னஸ் இல்லன்னு சொல்லியா ஃபிட்னஸ் ஆகிக்கிறேன். தலைவன் இப்ப எவ்வளவு வெளியே ஐட்டம் பார்த்தல, சகலிக்கு காம்படிஷன் கொடுக்குறான் ஹிட்மேன். கரெக்ட். விராட் கோலி ஃபிட்னஸ் பத்தி நமக்கு தெரியும். அவர் அளவுக்கு இந்தியால ஃபிட் பிளேயரே கிடையாது. ஆனா ரோஹித் சர்மா ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு ஒல்லியா இருந்தாரு. 264 அடிக்கிற மேட்ச்லாம் ஒல்லியா இருந்தாரு. அதாவது ஓப்பனரா திருப்பி அவர் ஸ்குவாடுக்குள்ள வரும்போது அவர் ஃபிட்னஸுமே நல்லா கெயின் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் அவர் உள்ளுக்குள்ளேயும் வந்தாரு. ஏன்னா கோலிக்கு வந்து ஃபார்ம் மட்டும் பிரச்சனை, ரோஹித்துக்கு ஃபிட்னஸ்லயும் தூக்கலாம் ஃபார்ம்லயும் தூக்கலாம், 2 பிரச்சனை. லெஜெண்ட்ஸியே கம்பீர் வந்து இந்த லெவலுக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டிடலான்னு ட்ரை பண்ணும்போது, நான் யாரு நான் உனக்கு காமிக்கிறான்னு அவங்களும் விடாம ஃபிட்னஸ் ஃபார்ம்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இட்ஸ் குட். இல்ல இதுக்கு மேல இது வந்து இட் இஸ் செட்டிங் a very good example for even the youngsters. நீ எப்போ when நீ எவ்வளவு பெரிய பிளேயர் ஆனா இருக்கும், you will still be under fire. ஆனா நீ எப்போ when you are under fire நீ எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ற அப்படிங்கிறது. சோ நீ வந்து அதை எமோஷனலா உள்ள எடுத்துக்கிட்டு உன்னால அதுக்கு அப்புறம் அதுல வெளியில வர முடியாம நீ டிப்பா வரியா, இல்ல இதுதான் என்னோட மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறியா. இதுதான் வந்து அவங்க கொடுக்குற லெசன். அதனாலதான் அவங்க இந்த டிராப் ஆனாலோ இல்ல வந்துட்டு இதுவானாலோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடாம பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு வந்துட்டு அவங்க 2 லெஜெண்ட்ஸும் எல்லா பிளேயர்ஸ்க்கும் காமிக்கிறாங்க.
கரெக்ட். ஓகே கைஸ், ஸோ மீண்டும் அடுத்தடுத்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பேட்டிங் உங்களுக்கு எங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் எங்களுக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் கிடைக்கும். எஸ் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம். அடுத்த நன்றி. எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.